brought us to the place of abundance. நீர் எங்களை எங்கே அழைத்துக் கொண்டு வந்தீர் என்றால் the place of abundance. அந்த இடத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்தீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். That is what God's plan. வாசிப்போம் சங்கீதம் 66:12. தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிப்போம். 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஓகே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். We went through fire and water. தீயையும் கடந்தோம், தண்ணீரையும் கடந்தோம். அடுத்து செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு. But you brought us to the place of abundance. நீர் எங்களை எங்கே அழைத்துக் கொண்டு வந்தீர் என்றால் the place of abundance. அந்த இடத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்தீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். That is what God's plan. The place of abundance. You have brought us to the place of abundance. Place of abundance. சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நாங்க தீய கடந்தோம், தண்ணீரை கடந்தோம், நாங்க சிபிஎம் கடந்தோம், சிஎஸ்ஐ கட்சி இல்ல, இதெல்லாம் நாங்க கடந்தோம். ஆனால் நீரோ எங்களை நியூ கவர்னன்ட்க்கு கொண்டு வந்தீர். செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்தீர். செழிப்பு என்பது பாவம் அல்ல. அது பாவம் என்றால் தேவன் அங்கே உங்களை கொண்டு வர மாட்டார். செழிப்பு என்பது தவறு அல்ல, அல்லது எக்ஸ்ட்ரீமிசம் கிடையாது. செழிப்பு என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய கனவு, தேவனுடைய சித்தம். செழிப்பான இடத்திற்கு எங்களுக்கு கையை காட்டலையா, கொண்டு வந்து விட்டீர். ஆமென் சொல்லுங்க. கொண்டு வந்து விட்டீர், கொண்டு வந்து விட்டீர். இங்கதான் அவர் வராரு. ஆனா நாங்க எங்க போனோம்? we went through fire and water. தீயையும் தண்ணீருக்கும் நீங்க எங்களை கொண்டு போய் விடல. தீக்கும் தண்ணீருக்கும் நாங்க தான் போனோம். ஆனா நீங்க கையெழுத்து. ஆமென், ஆமென், ஆமென். என் வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் சார். பயங்கரமான பாடுகளின் மத்தியில கர்த்தரனை அழைத்துக் கொண்டு வந்தார். பாடுகளின் மத்தியில் நான் கடந்து வந்தேன். அப்படி சொல்லு. கர்த்தர் அழைத்து வந்தார்னு சொல்லாத. பாடுகள் மத்தியில் நான் கடந்து வந்தேன், கர்த்தரோ என்னை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்தார். The place of abundance. நிரம்பி வழிகிற ஒரு இடத்திற்கு தேவனை அழைத்து கொண்டு. சொல்லுங்க சார், நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கை, உங்கள் பெருமை, உங்கள் தலைக்கணம், உங்கள் அகராதித்தனம், உங்களுடைய அதிபுத்திசாலித்தனம், இவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நீங்க என்ன கூட்டிட்டு போற இடத்துல நான் போறேன் ஆண்டவரே, நீங்க என்ன வச்சிருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன தாழ்ந்து போக சொன்னா நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன நம்ப சொன்னா நான் நம்புறேன் ஆண்டவரே, நீங்க என்ன காத்திருக்க சொன்னா நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஸ்டேஷன் the place of abundance. ஆமென். 65:9. சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். You enrich it with abundantly. நீங்க நிரம்பி வழியிற அளவுக்கு அதை செழிப்பாக்குறீங்க. வறுமையான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து விட்டு, அதுதான் உங்களுக்கு நல்லது என்று கொடுத்து விட்டு, தான் மட்டும் தங்க வீதியில் அவர் அமர்ந்திருப்பார் என்றால் அவரை விட கொடுமையான தகப்பன் இந்த உலகத்தில் இல்லை. உங்களை வறுமையிலும் பற்றாக்குறையிலும் வைத்துவிட்டு அவர் மாத்திரம் பரலோகம் என்கிற செழிப்பின் தேசத்தில் இருப்பார் என்றால் அவரை விட அன்பற்ற தகப்பன் யாரும் இல்லை.